சூரியநாதம் 123 கூறுவது வினை உடல் நல்வினை தீவினை. இதில் வினை உடல் 2 தர. இது கூறுவது அவரவர் உடல் செயலை இந்த பேச்சு ஒலி கூறுவது. அது ஓலைச்சுவடிகள் குறிப்புகளிலிருந்து வருவது. அங்கு அதன் பொருளை கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக என்று கூறுவது. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். படிப்பது நன்றாக படித்து அதன் பிறகு எந்த செயலில் ஈடுபட்டாலும் உகந்த நிலை அடையலாம் என்று. இங்கு இப்படி ஒரு குறிப்பு தமிழ் மக்கள் படித்தது உங்கள் கைபேசியில் காணலாம். அது மெய் உணர்ந்து பாராமல் விரிந்த கன்று போகாதே ஐயன் திருவிளையாட்டா நெஞ்சே செய்யதோர் ஆணெழுத்தும் பெண் எழுத்துமாகி நடு நின்று காணும் பொருள் உரைக்கும் கல். அப்போது இங்கு நல்வினை தீவினை கடந்து 2 செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் உடலில். இது கூறுவது ஆணெழுத்தும் பெண்ணெழுத்தும் தத்துவமாகி நடு நிற்பது. தமிழில் ஆணெழுத்து பெண்ணெழுத்து உண்டு. நீங்கள் எழுதுவதில் பேசும் மொழி செயலில் உடலில் உள்ளில் அதன் செயலினை இங்கு தமிழ் எழுத்து வரைந்து காட்டுவது நீங்களும் புரிய. தமிழ் எழுத்து ஈ உடல் நடு உடலை கூறுவது. இப்படி காண்பது. இங்கு இது சுவாசம் இழுப்பதில் நடப்பது. பின்னுடல் ஈ எழுத்தை தாங்கி நிற்கும் உடல் பின்னுடல். இங்கு சுவாசம் இழுப்பது கழுத்தின் பின்புறமாக மூலாதாரத்தில் வருவது. இது எல்லோர் உடலிலும் இருப்பது இயங்குவது. அப்போது ஈ எழுத்து செயலில் உடல் கூறுவது. இந்த ஈ எழுத்து செயல் உடலில் 5 பாக எழுத்தை கூறுவது. ஈ எழுத்து இப்படி காண்பது. இதில் இது அன்னக்குடல் எழுத்து ஆ. ஈ என்பது நீர்க்குடல் எழுத்து. ஊ என்பது நெஞ்சு அக்னி எழுத்து. ஏ என்பது கழுத்து சங்கிலிருந்து உருவாவது ஏ. ஓ என்பது நெற்றி. இப்படி வரைந்து காட்டுவதில் தொல்காப்பியம் கூறுகிறது. அ இ உ ஏ ஓ எனும் 5 எழுத்து. இந்த எழுத்து இங்கு கூற காரணம் கா எழுத்து கீயாகுவது. கீ நாம் கொப்புள் கொடியிலிருந்து உருவாகும் இந்த எழுத்து வடிவத்தில் உடலுக்குள் ஒலிப்பது. கீ என்று நீட்டி எழுதும்போது இந்த கொப்புள் கொடி வட்டத்திலிருந்து இதை மேல் நோக்கி வருகிறது. காயிலிருந்து கீ. கி என்று வரையும்போது ஈ எழுத்து முடிவு. அந்த எழுத்து வரையை அங்கு வரைவது கீ கி. இப்படி இந்த எழுத்தை வரைவதில் வரைந்து கூறுவது இன்று படிப்பறிவிற்கு தேவை கிடையாது. ஆனால் எந்த ஓலைச்சுவடிகள் நீங்கள் படித்தால் அங்கு இந்த எழுத்தை ஊன்றி கூறுவது. சிவவாக்கியர் 10 எழுத்தில் கூறியது. எழுத்தும் நீ எழுத்தின் வடிவம் நீ
இசைந்த பண் எழுத்தும் நீ என்பது 10 வார்த்தையில் கூறியது. அந்த ஈச்செயல் வருவதற்கு இங்கு காணும் ஆ ஆ என்று ஒலி அன்னக்குடலில் இருந்து ஒலிப்பது. இந்த ஈ என்பது நீர்க்குடலில் இருந்து ஒலிப்பது. ஊ என்பது நெஞ்சிலிருந்து ஒலிப்பது. ஏ சங்கிலிருந்து ஒலிப்பது. ஐ ஓ நெற்றியில் ஒலிப்பது. தமிழ் எழுத்தில் 12 வருவதில் தொண்டைக்குள் 4 எழுத்து ஏ ஓ ஔ. இந்த உயிரெழுத்து கூறுவது உயிரோடு இருக்கும்போது வாய் அமர்த்தி கூறினால் ஆ சத்தம் கேட்கும். வாய் அடைத்து கூறினால் 12 எழுத்து கேட்பது. அது சித்தர்கள் பாடல்களில் கூறும் அநேக செயல்கள் உண்டு. இங்கு ஒவ்வொரு எழுத்தும் கூறுவதில் கா கி என்று கூறுவது. இந்த கா கி 18 எழுத்தில் ஒலி மாறி வருவது. அது உடலுக்குள் கேட்கும் ஒலி ஒவ்வொரு இடத்திலிருந்து மெய்யெழுத்து 18 உருவாவது. இப்படி எழுத்துக்கள் ஒலி மாறி வருவதில் பட்டினத்து சித்தர் கூறுவது மெய் உணர்ந்து பாராமல் விரிந்த கன்று போகாது ஐயன் திருவிளையாட்டா நெஞ்சே செய்யதோ ஆணெழுத்தும் பெண் எழுத்துமாகி நடு நின்று காணும் பொருள் உரைக்கும் கல். நடு நின்று காண்பது யா எழுத்து. தமிழில் எழுதுவது நெற்றியில் யா எழுத்து எழுதுவது. அந்த யா எழுத்து இடது பாகத்திலிருந்து வலது பாகம் வரைக்கும் எழுதுவது. மெய் உணர்ந்து பாராமல் விரிந்த கன்று போகாது. மெய் உடல் கருத்தில் 18 எழுத்துக்கள் செயல். விரிந்த கன்று போகாதே பஞ்ச இந்திரிய செயல் முகம். அது காமசக்திக்கு செயல் பஞ்சமுகம். ஐயன் திருவிளையாட்டா நெஞ்சே. ஐயன் அயன் அரி அரன். அயன் பிரம்மா, அரி விஷ்ணு, அரன் சிவன். அயன் உடலில் அன்ன குடலில் செயல்பாடு. இங்கு நெஞ்சே திருவிளையாட்டா நெஞ்சே இரத்த துடிப்பு. அது மாற வேண்டும் பக்தியில். அப்படி எழுத்து ஒலி மூலம் கூறி அச்செயலை கூறுவது தமிழ் 2 வகை. ஒன்று படிப்பறிவு இன்று. அதனால் எதையும் புரிய முடியாது ஓலை சுவடிகள் படிப்பது. உடல் ஒலி செயலை குறித்து புரிந்து செயல்பட்டார். இப்படி கூறுவதில் ஒவ்வொரு எழுத்து சிவவாக்கியர் கூறிய இசைந்த பண்ணெழுத்தும் நீ ஏ என்பது கி பூ ஒவ்வொரு எழுத்திலும் ஒலி மாறி வருவது. அதை குறிக்கிறது. அந்த குறிப்புகளை எப்படி படிக்க வேண்டும் என்றால் இப்படி கூறுவதை கவர்ந்து சிந்தித்தால் உங்களுக்கும் புரியும். நன்றி.